என்னங்க காஃபி? சமைச்சிட்டியாமா? சமைச்சிட்டேங்க. கா வாடா. கா உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்க்கா. என்னடா? கா தனியா பேசணும்னு சொன்னேன். இங்க யாரா இருக்காங்க? நானும் மாமாவும் தாண்டா இருக்கோம். நான் லவ் பண்ண பொண்ணு வீட்டுல பிரச்சனை ஆயிடுச்சுக்கா. நாங்க பேசுறத அவங்க அண்ணன் பார்த்துட்டான். அந்த பொண்ணு வீட்டுல பேச கூப்பிடுதுக்கா. என்ன பண்றதுன்னே ஒன்றும் புரியல. ஏண்டா நீயே வேலை வெட்டிக்கு போகாம சுத்திட்டு இருக்கிற, உனக்கு போய் எவன்டா பொண்ணு தருவான்? முன்ன ஒரு நல்ல வேலையை சேரத்தப்ப அப்புறமேட்டு பொண்ணு கேட்கறத பத்தி பேசிக்குவோம். மாமா, நீங்களே எங்கள் அக்கா கல்யாணம் பண்ணுறப்ப வேலை வெட்டி இல்லாமல் தான் இருந்தீங்க. அதை மறந்துடாதீங்க. டேய், மாமா கிட்ட எப்படி பேசணும் உனக்கு தெரியாது? உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. இங்க இருந்து போடா. நான் பேசுறது மட்டும் தான் உனக்கு கண்ணு தெரியும், அவர் பேசுறதெல்லாம் உனக்கு தெரியாது. ஏய், அவனையே இப்ப மூஞ்சல் அடிச்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா? நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. எல்லாம் நீங்க குடுக்கற இடம் தான். அக்கா வாடா. அக்கா இந்த ஸ்வீட்டு. எதுக்கு ஸ்வீட்டு? அக்கா எனக்கு வேலை கிடைச்சிருக்கா. இன்டர்வியூக்கு வர சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாம பொண்ணு வீட்லயும் ஓகே சொல்லிட்டாங்கக்கா. எனக்கு வேலை கிடைச்சது, அந்த பொண்ணு வீட்டுல ஓகே சொன்னது, இதுக்கெல்லாம் காரணம் உங்க மாமா தாண்டா. என்னக்கா சொல்ற? நீ தாண்டா அவரை தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. அவரு உன்னை தம்பியா தான் நினைச்சிட்டு இருக்காரு. இங்க பாருடா, நம்ம அப்பாவுக்கு கிடைத்தது எல்லாமே அவருதான். அவரே நீ கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோ. போ, உள்ளதா இருக்காரு, போய் பேசு. மாமா, வா பிரவீன. நான் உங்களை எப்பவுமே அவமானப்படுத்துற மாதிரியே பேசுறேன் மாமா. ஆனா நீங்க எனக்காக போய் பேசிட்டு வந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி மாமா. ஏய், நீ ஏன் மச்சான்டா? உனக்கு பண்ணாம வேற யாருக்கு பண்ண போறேன்?